ஃப்ரைடே ஆக்சுவலி எனக்கு ஸ்கூல் லீவ். நான் ஏஞ்சதே லேட் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஏஞ்சோடனே நான் வந்து ஒயிட் சன்னாவை வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் ஒரு பாத்திரத்தில். குட் மார்னிங். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே. இன்றைக்கி குழந்தைக்கு ஸ்கூல் லீவு, அதனால் இன்றைக்கி லேட்டாக தான் ஏஞ்சேன். இன்றைக்கி வந்து மார்னிங் லஞ்ச் வந்து சிம்பிள் தான். இட்லி மாவு அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இட்லி இருக்க தோசை ஊற்றிப்பேன். இது வந்து சன்னா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து சன்னா கிரேவி பண்ணிடுவேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு தேவை இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கு அரைச்சிட்ருக்கேன். இது வந்து காய்கறிலாம் போட்டு வெஜிடபிள் ரைஸ் ஆஃப்டர்நூனுக்கு. இன்றைக்கி வந்து லஞ்ச், பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே சிம்பிள் தான். இதை இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டுலாம் போட்டு அரைச்சி கிரேவி பண்ணிவிடுவேன். நெக்ஸ்ட்டு ரைஸ் வந்து அரைச்சிடுவேன். ரைஸ் வந்து ஒரு கப் ஊற வச்சுருக்கேன். நான் ஏச்சோடனே ஃபஸ்ட்டு பூண்டு, இஞ்சி ரெண்டுத்தையும் உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் ரெடி பண்ணேன். ஏன்னா கிரேவிக்கும் அதுக்கப்புறம் வெஜிடபிள் ரைஸ்க்கும் தேவை. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு நான் 2 வெங்காயம், 1 தக்காளி, அதோட இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். ஸோ இது வந்து நான் சன்னா கிரேவிக்கு ரெடி பண்ணேன். கொஞ்சம் எண்ணெயில் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த அரைச்சி வச்ச கிரேவியை சேர்த்துட்டு நல்லா குக் ஆகணும். ஸோ அதுக்கப்புறமா இதில் வந்து நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சோண்டு குழம்புத்தூள். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வேக வச்ச சன்னா சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா வாட்டர், அதுக்கப்புறம் உப்பு. இந்த சன்னா பார்த்தீங்கன்னா நான் 7 to 8 விசில்ஸ் வச்சுருப்பேன். நல்லா சாஃப்டாக குக் பண்ணுவேன். ஸோ இதுக்கப்புறம் இதை மூடி போட்டு குக் பண்ணணும். இது ஒரு 8 to 9 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி, கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணால் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ சன்னா கிரேவி ரெடி. நெக்ஸ்ட்டு வெஜிடபிள் ரைஸ் தான் தாளிக்கணும். அதுக்கு வந்து நான் ஒரே ஒரு வெங்காயம், 1 தக்காளி, கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் உருளைக்கிழங்கு எடுத்திருந்தேன். கடாயில் தான் செஞ்சுருந்தேன். ஸோ கடாயில் வந்து கொஞ்சோண்டு வந்து கீ சேர்த்துட்டு ஸ்பைசஸ், கொஞ்சம் சோம்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண கிளிப்பிங் மிஸ்ஸு. ஸோ அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வந்து உங்களுக்கு வந்து அந்த ரா ஸ்மெல் போகணும். நல்லா வதக்கிட்டதுக்கப்புறமா நான் வந்து இதில் வந்து தக்காளி, ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி வந்து நல்லா மசியணும். நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து புதினா, கொத்தமல்லி ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் 1 கப் ரைஸ் ஊற வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துட்டு இதில் வந்து மசாலா தான் ஆட் பண்ணேன். கொஞ்சோண்டு வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச கரம் மசாலா வந்து ரொம்ப சேர்க்கல, கொஞ்சோண்டு தான் சேர்த்துருந்தேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் குழம்புத்தூள். ரொம்ப காரம் ஆட் பண்ண மாட்டேன். காரம் அதிகமாக இருந்தால் குழந்தை சாப்பிட மாட்டேன். ஸோ இதுதான் நான் சேர்த்த காரமே. அதுக்கப்புறம் தண்ணி வந்து ரைஸ் முழுகிற லெவலுக்கு வச்சுட்டு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு 20 மினிட்ஸ் தான் வைப்பேன். இந்த ரைஸ் குக் ஆக போது நான் இட்லிலாம் ஊற்றி வச்சுட்டேன். ஸோ இது வந்து ரெட் ரைஸில் அரைச்சது. ஸோ இது நல்லா புளிச்சு நைட்டே கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நல்லா புளிச்சிட்டு ஸோ அதை வந்து இட்லி ஊற்றி ஸ்டவ்வில் வச்சுட்டு கர்ட் பச்சடி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி, சன்னா கிரேவி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ சன்னா கிரேவி, இட்லி தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து இந்த வெஜிடபிள் ரைஸ் தான். நல்லா குக் ஆகிடுச்சு. 20 மினிட்ஸ் தம் வச்சேன். ஸோ ரைஸ் மட்டும் ஒரு வாட்டி இந்த மாதிரி நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காய்கறியோடு நான் வந்து டிஃபன் பாக்ஸில் கட்டி கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க சன்னா கிரேவியும் நல்லாயிருக்கும், கர்ட் பச்சடியும் நல்லாயிருக்கும். லஞ்சுக்கு வந்து கொஞ்சம் சன்னா கிரேவி, வெஜிடபிள் ரைஸ், அதுக்கப்புறம் கர்ட் பச்சடி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இதுதான் லஞ்ச். டின்னர் வந்து சூப் தான் ரெடி பண்ணேன். கொஞ்சம் பட்டர் சேர்ந்துட்டு நல்லா சாப் பண்ண பூண்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் தான் ஆட் பண்ணோம். கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறம் கார்ன் வந்து ஒரு 3 to 4 விசில்ஸ் வேக வச்சு எடுத்த கார்ன். ஸோ இது எல்லாத்தையும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து நம்மளுக்கு எவ்வளோ லிக்விடாக வேணுமோ அந்த லெவலுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கல் உப்பு போட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். ஸோ வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆகிட்டோன்னே நான் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா கொஞ்சம் சூப் திக்காகிடும். ஃபைனலாக இதில் வந்து நான் வந்து கொத்தமல்லி சேர்த்துருக்கேன், அப்புறம் பெப்பர். உங்களுக்கு வேணும்னா இதில் வந்து கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் நைட் டின்னர். இதோட வந்து கொஞ்சம் இட்லி, மார்னிங் வச்ச இட்லி உப்புமா மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்னிங் வச்ச வெஜிடபிள் ரைஸும் இருந்துச்சு.